கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 57ஆக உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தி. மீட்பு பணி தற்போது அங்கு துரிதகதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் கேரள மாநிலம் முழுவதும் மிக மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. வயநாடு பகுதியில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்த நிலையில் நேற்று மிக மிக கனமழை பெய்த காரணத்தால் இன்று அதிகாலை பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி 3 இடங்களில் கடந்த 4 மணி நேரத்தில் இந்த பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. சூரல்மலையில் சாலைகள், பாலங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் ஒட்டுமொத்த ஊரே தற்போது உருக்குலைந்திருக்கிறது. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கையானது 57ஆக உயர்ந்திருக்கிறது. 200க்கும் மேற்பட்டவர்கள் மண்ணில் புதையுண்டிருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் 100க்கும் மேற்பட்டவர்களை மீட்டிருக்கிறார்கள் தேசிய பேரிடர் மீட்படையினர். அவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மீட்பு பணியில் ராணுவமும் களமிறங்கியிருக்கிறது. மீட்பு பணியில் ஹெலிகாப்டர் அந்த பகுதியில் தர இறங்குவதில் சிக்கலும் ஏற்பட்டிருக்கிறது. வயநாட்டுக்கு பேருந்து போக்குவரத்தை அம்மாநில அரசு போக்குவரத்து கழகம் தற்போது நிறுத்தி இருக்கிறது. கேரள மாநிலம் வயநாடு அருகே முண்டக்கை, சூரல்மலை, மேட்பாடி என்ற 3 இடங்களில் இன்று அதிகாலை பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. நிலச்சரிவில் 250க்கும் மேற்பட்டோர் சிக்கி தவித்து வருவதாகவும் தற்பொழுது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 57ஆக உயர்ந்திருக்கிறது. இன்று கேரள மாநிலம் முழுவதும் மிக மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. மீட்பு பணி அந்த பகுதியில் முழுவீச்சில் துரித கதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்டோர் தற்போது மண்ணில் புதையுண்டிருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. அவர்களை மீட்கும் பணி தற்போது துரிதகதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வயநாட்டில் நள்ளிரவில் 3 இடங்களில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. நேற்று கேரளாவில் மிக மிக கனமழை பெய்த காரணத்தால் இந்த 3 இடங்களில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டதால் அந்த ஊரை தற்போது உருக்குலைந்து இருக்கிறது. சாலைகள் மற்றும் பாலங்கள் தெரியாத அளவுக்கு மண்ணில் புதையுண்டிருக்கின்றன. வயநாட்டுக்கு பேருந்து போக்குவரத்தை அம்மாநில அரசு போக்குவரத்து கழகம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. சூரல்மலையில் சாலைகள், பாலங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் ஒட்டுமொத்த ஊரே உருக்குலைந்த காட்சிகளை தற்போது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வயநாட்டில் நிலச்சரிவில் ஏற்பட்ட பகுதிகளில் 250க்கும் மேற்பட்டோர் சிக்கி இருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. அவர்களை மீட்கும் பணி தற்போது துரிதகதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோழிக்கோடு மாவட்டம், வயநாடு மாவட்டம் மைத்திரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 28 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து தாமாக முன்வந்து விசாரிக்க தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கையில் தற்காலிக பாலம் அமைக்க ராணுவம் திட்டமிட்டிருக்கிறது. இந்நிலையில் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 57ஆக உயர்ந்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்டவர்கள் தற்பொழுது வரை மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. முண்டக்கையில் தற்காலிக பாலம் ஆனது அமைக்கப்பட இருக்கிறது. இதனை ராணுவம் உறுதி செய்திருக்கிறது. முண்டக்கையில் இருந்த பாலம் அடித்து செல்லப்பட்டதால் தற்காலிக பாலத்தை அங்கு ராணுவம் அமைத்திருக்கிறது. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் அவசர உதவி எண்களும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் வயநாட்டு பேருந்து போக்குவரத்தை அம்மாநில அரசு போக்குவரத்து கழகம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. சூரல்மலையில் சாலைகள், பாலங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் ஒட்டுமொத்த ஊரே உருக்குலைந்த காட்சியை தற்போது திரையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 57ஆக உயர்ந்திருக்கிறது. கேரள மாநிலத்தில் நேற்று அதிகபட்சமாக திருச்சூர் மாவட்டம் வடக்கஞ்சேரியில் 34 சென்டிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. இது பற்றி மேலதிக விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சந்தோஷ். இதுவரை உயிரிழப்பு எண்ணிக்கை 57ஆக உயர்ந்திருக்கிறது. மீட்பு பணி எந்த அளவுக்கு நடைபெற்று இருக்கிறது? தற்பொழுது முண்டக்கையில் தற்காலிக பாலத்தை ராணுவம் அமைத்திருக்கிறார்கள். மீட்பு பணி எந்த அளவுக்கு அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அதாவது வயநாடு பகுதியில தான் இந்த கல்பட்டா, மேப்பாடி, குத்துமலை, முண்டக்கை, அதே போல பாத்தீங்கன்னா சூரல்மலைங்கிற இடங்கள்ல தான் இந்த நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலை 2 மணி அளவுல கனமழை காரணமாக இந்த நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில இது வரைக்கும் உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 57 பேர் உயிரிழந்திருக்கிறதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல பாத்தீங்கன்னா ராணுவத்தினுடைய உதவி கோரப்பட்டிருந்தது. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தற்போது அங்க அந்த பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பாலம் ஒண்ணு நம்ம
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காட்டாற்று வெள்ளத்துல வந்து அந்த பாலம் அடித்து செல்லப்பட்ட காரணத்தினால அட்டமலை, சூரமலை போன்ற பகுதிகள், பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை, மீட்பு படையினர் வந்து அந்த இடத்துக்கு செல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது. தற்பொழுது ராணுவத்தினர் வந்து அந்த இடத்துல வந்து தற்காலிக பாலம் அமைப்பதற்கு தேவையான ஆய்வு பணிகளை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த பணிகள் முடிந்த பிறகு அங்க பகுதியில வந்து தற்காலிக பாலம் அமைக்கப்படும். ஏன்னா பல இடங்களுக்கு வந்து மீட்பு படையினர் வந்து செல்ல முடியாத ஒரு நிலைதான் தற்பொழுதைய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த மழையானது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய அளவுல மழை இல்லைன்னா கூட அந்த மேக மூட்டமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலும், தொடர்ந்து சாரல் மழை பெய்து வரக்கூடிய காரணத்தினாலும் மீட்பு பணியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொய்வான ஒரு நிலை தான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த பேரிடரையும் அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கு மீறியும் வந்து மீட்பு பணிகள்ல வந்து அங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 57ஆக இருக்கிறது. இந்த தற்காலிக பாலம் அமைக்கப்பட்ட பிறகு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்ற அந்த மீட்பு படையினர் சென்ற பிறகுதான் இந்த முழுமையான சேத விவரம் வந்து தெரிய வரும். ஏன்னா அதிகமான பாதிப்பு ஏற்பட்ட பகுதி அப்படின்னு நமக்கு வந்து சொன்ன பகுதிகள் வந்து அட்டமலை மற்றும் சூரமலைங்கிற இடம் தான். அந்த பகுதிக்கு சென்ற பிறகுதான் ஒரு முழுமையான சேதத்தை வந்து நம்மளால வந்து சொல்ல முடியும். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விபத்து, இந்த பகுதியில் ஏற்பட்டக்கூடிய இந்த பாதிப்புகளை பார்த்தாலே வந்து பார்த்தா நிறைய இடங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மீட்பு படையினர் முழுமையான ஒரு பகுதிகளுக்கு சென்ற பிறகுதான் இதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறத வந்து நம்மளால சொல்ல முடியும். சந்தோஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழப்பு எண்ணிக்கை 57ஆக உயர்ந்திருக்கிறது. இந்நிலையில் இந்த விவகாரத்தை தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து எடுக்க இருக்கிறது. முன்வந்து விசாரிக்க தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் முடிவு செய்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், இது பற்றின விவரங்கள் என்ன? கனமழை காரணமாக கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு பகுதியில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 57க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் பலர் உயிரிழப்பார் என்று அங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக இந்த சம்பவத்தை வந்து முன்பு வழக்காக எடுத்துக்கொண்டு விசாரிக்க முடிவு செய்திருக்கிறது. நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர்கள் சத்யகோபால் கொண்ட அமர்வு வந்து இன்றைக்கு வழக்குகளை விசாரிக்கும் போது அந்த வயநாட்டில் நடந்த நிலச்சரிவு சம்பவம் தொடர்பாக தனது கவலையையும் வேதனைகளையும் அவர்கள் வந்து வெளிப்படுத்தினார்கள். மேலும் இது தொடர்பாக வந்து தானாக முன்வந்து இந்த வழக்கை பதிவு செய்வதாகவும் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இதை வந்து இது வழக்காக எடுத்துக்கொண்டு விரைவில் பட்டியலிடும்படி சம்பந்தப்பட்ட பதிவாளருக்கும் நீதி அந்த இரு அமர்வும் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள சுரங்கம், குவாரிகள், சாலைகள், கட்டுமான திட்டங்கள் குறித்த விவரங்களையும் தயார் செய்யுமாறு அந்த கேரள சார்பில் ஆஜராகக்கூடிய அந்த தீர்ப்பாயத்தில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் வந்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கு விரைவில் பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு வரும்போது இது தொடர்பான விரிவான விசாரணையை நடத்த தீர்ப்பாயம் முடிவு செய்திருக்கிறது. ரமேஷ்குமார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது தொடர்பாக சுமோட்டோ வழக்கு பதிவு செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் தாமாக முன்வந்து விசாரிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் முடிவு செய்திருக்கிறது. நிலச்சரிவு தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 57ஆக உயர்ந்திருக்கிறது. வயநாட்டில் நடந்த நிலச்சரிவு சம்பவம் தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கவலை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தி, கேரள முதலமைச்சருடன் தொலைபேசியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அண்மை செய்தி, தற்பொழுது மீட்பு பணி துரிதகதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொலைபேசி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்குள்ள நிலவரம் மற்றும் உதவிகள் குறித்து தற்பொழுது அந்த மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார். அனைத்து உதவிகளும் செய்ய தயார் எனவும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சமூக வலைதள வாயிலாக தெரிவிக்கிற நிலையில் தற்போது தொலைபேசி வாயிலாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்கள். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய இந்த நிலச்சரிவு சம்பவமானது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது.
இந்த நிலச்சரிவு சம்பவத்தால் இதுவரை 40க்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த நிலச்சரிவு மீட்பு பணியில் தேசிய பேரிடர் மேலாண்மை படை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவில் கேரளா மாநில நிலச்சரிவில் இறந்த அனைவருக்கும் தனது இரங்கலை தெரிவித்திருந்தார். மேலும் கேரளா மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது இந்த இயற்கை பேரிடரினால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகளுக்கு தனது வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து தருவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். இதன்படி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளையும் நிவாரணப் பணிகளையும் மேற்கொள்வதற்காக கேரளா அரசுக்கு துணையாக பணியாற்றிட தமிழகத்திலிருந்து 2 மூத்த IAS அதிகாரிகள் கேரளாவிற்கு உடனடியாக அனுப்பிட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி டாக்டர் கீசா சமீரன் மற்றும் ஜானி டாம் வர்கீஸ் ஆகிய 2 பேர் தலைமையிலான மீட்பு குழுவினை உடனடியாக அனுப்பிட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரண பணிகளுக்கென கேரளா அரசு சார்பில் தமிழ்நாடு அரசின் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 கோடி ரூபாய் வழங்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டிலிருந்து மீட்பு குழுவில் தீயணைப்பு துறையிலிருந்து 20 வீரர்கள், ஒரு இணை இயக்குனர் தலைமையிலும் 20 மாநில பேரிடர் மீட்பு குழு வீரர்கள், ஒரு காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலும் 10 மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், ஒரு மருத்துவ குழுவினர் தலைமையிலும் கேரள அரசினுடன் மீட்பு சிகிச்சையில் இணைந்து பணியாற்றுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவானது இன்றே கேரளாவிற்கு புறப்படுவார்கள் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி பார்த்தோம் என்றால் இந்த வெள்ளத்தில் அந்த நிலச்சரிவில் சிக்கியுள்ள கேரளாவிற்கு 3 வகையான உதவிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியுள்ளார். அதன்படி 2 மூத்த IAS அதிகாரிகளும் நியமித்துள்ளார். மேலும் உடனடியாக நிவாரண பணிகளை மேற்கொள்ள பொது நிவாரண நிதியிலிருந்து 5 கோடி ரூபாய் நிதியினையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியுள்ளார். மேலும் மிக முக்கியமாக கூற வேண்டுமென்றால் தீயணைப்புத்துறை, தமிழ்நாடு பேரிடர் மீட்புத்துறை மற்றும் மருத்துவ குழுத்துறை ஆகிய அனைத்து குழுக்களையும் கேரளாவிற்கு அனுப்பிடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார்.